ஹலோ நண்பர்களே, உங்கள் அனைவரையும் இன்று மறுபடியும் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் அருள், அவர் சொசைட்டி சேனலிலிருந்து பேசுகின்றேன். ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் நம்ம போட்டு வந்திருக்கோம். முக்கியமாக இன்டர்வியூக்கு அட்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை தொடர்ந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபயர் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம். இந்த ஃபயர் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் எவ்வளோ முக்கியத்துவம் பெறுது ப்ராப்பர்ட்டி அண்ட் ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட்தான் நம்ம பார்க்க போகிறோம். இது முக்கியமாக எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகும், ஐடி பார்க்ஸு, இல்லை கமர்ஷியல் பில்டிங்ஸு, இல்லைனா ரெசிடென்ஷியல் பில்டிங்ஸு, அதுமாதிரி போன்ற பல இடத்துல ரொம்ப 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 முக்கியத்துவம் படுது அப்படின்றத, அங்கே எப்படிப்பட்ட சிஸ்டம் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமாக இது இந்த ஃபயர் டெக்னீஷியன் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சேஃப்டி மேனேஜருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன டாபிக்ஸ் கவர் பண்ண போகிறோன்னா, ஃபயரோட டைப்ஸ் என்ன, அது காசஸ் என்ன, அது எப்படி நம்ம தடுக்க முடியும் அப்படின்றது பார்க்க போகிறோம். அடுத்தது ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் டைப்பு அதை எப்படி யூஸ் பண்ண போகிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபயர் ஃபைட்டிங் சிஸ்டம் எப்படி இருக்கும் ஒரு ஃபெசிலிட்டியில். அப்புறம் எமர்ஜென்சி எவாக்குவேஷன், இதுமாரி எமர்ஜென்சி ஃபயர் ஆகிடுச்சோ இல்லை வேறு எதாவது எமர்ஜென்சி எப்படி நம்ம என்னன்றது பார்க்க போகிறோம். அடுத்தது மாக் ட்ரில்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்க போகிறோம். அதனுடைய தேவை என்ன எதுக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அப்புறம் எமர்ஜென்சி எக்ஸிட், அந்த லொக்கேஷன் ஒரு ஃபயர் வரும்போது எப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். எப்படி ஃபயர் வருது, முதல்ல ஃபயர் ஆகிறதுக்கு முக்கியமான மூலப்பொருட்கள் தேவைப்படுது. ஒரு ஃபயர் உருவாகும்னா ஒன்று ஆக்சிஜன், இன்னொன்று ஹீட்டு, இன்னொன்று பார்த்திங்கன்னா அதுக்கான ஃபியூல். அதை புரிஞ்சுக்கணும் நீங்கள். அடுத்தது அதை எப்படி குறைக்கலாம். சரி, ஒரு ஃபயர் தடுக்கிறதுக்கு 3 வகையான விஷயங்கள் இருக்குது. ஒன்று டெம்பரேச்சர் குறைக்கணும், இன்னொன்று ஆக்சிஜன் வராமல் இருக்குது, ஏதாவது எடுத்து மூடலாம். ஓகேங்களா. அடுத்தது அந்த ஃபியூல், எரியிற ஃபியூல், அது காயமாக இருக்கலாம், இல்லை ஆயிலாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு பற்றின்னு எரிக்குது இல்லையா, அந்த துணியாக இருக்கலாம். அதை நம்ம எடுக்கிறதுக்கு இது பண்ணணும். இது 3த்தையும் குறைச்சாதான் நம்ம ஃபயரை குறைக்க முடியும். சரி, ஃபயரில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் டைப் மாதிரி கிளாஸ் ஏ ஃபயரு, கிளாஸ் பி, கிளாஸ் சி, கிளாஸ் டி, எலக்ட்ரிக்கல், கிளாஸ் எஃப் வரைக்கும் இருக்குது. அதில் கிளாஸ் ஏன்னா என்னது பார்த்திங்கன்னா வுட்டு, பேப்பரு, இதெல்லாம் கிளாஸ் ஏ. கிளாஸ் பியில் பார்த்திங்கன்னா லிக்விட்ஸ் என்னென்ன இருக்கும், பெட்ரோலு, பெயிண்ட்ஸு, இது மாதிரி ரிலேட்டடாக வர்றது எல்லாமே, ஆயில் எல்லாமே லிக்விடில் வரும். கிளாஸ் சி பார்த்திங்கன்னா கேஸஸ் வரும். கிளாஸ் டி பார்த்திங்கன்னா மெட்டல்ஸ் வரும். மெக்னீஷியம், லித்தியம் இருக்க அந்த மெட்டல்ஸு கிளாஸ் டி. எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டுக்கு அது ஒரு கேட்டகரியில் வரும். கிளாஸ் எஃப் குக்கிங் ஆயில், ஆலிவ் ஆயில், ஃபேட், இது மாதிரி இருக்கிறதுக்கு யூஸ் ஆகும். சரி, இந்த டைப் ஆஃப் எக்ஸ்டிங்விஷர் எப்படி யூஸ் பண்ணுறாங்க. லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்டிங்விஷர்ஸ் போட்டிருப்பாங்க. வாட்டர் எக்ஸ்டிங்விஷர் இருந்ததுன்னா அது எங்கே யூஸ் பண்ணலாம். பேப்பர், கோல், அந்த கிளாஸ் எஃப் டைப் ஃபயர் ஆச்சுன்னா அந்தமாரி இடத்துல அதை யூஸ் பண்ணலாம். ஃபோம் கிளாஸ் ஏ, கிளாஸ் பிக்கு யூஸ் பண்ணலாம். ட்ரை பவுடர்னு ஒன்று இருக்குது, அது பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். ஏபிசிடி எலக்ட்ரிக்கல் ஃபயராக இருந்தால் கூட யூஸ் பண்ணலாம். CO2 இருந்தால் எலக்ட்ரிக்கலுக்கு மட்டும் யூஸ் பண்ணலாம். எலக்ட்ரிக்கலும் கிளாஸ் பிக்கும் யூஸ் பண்ணலாம். வெட் கெமிக்கல் ஒன்று இருக்குது, அது வெறும் குக்கிங் ஆயில், கிச்சனில் குக்கிங் ஆயில் அங்கே ஃபயர் ஆகும் பார்த்திங்கன்னா வெட் கெமிக்கல் யூஸ் பண்ணலாம். கடைசியாக பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸஸ் எங்கெல்லாம் யூஸ் ஆகும்னு கடைசி காலத்தில் போட்டிருப்போம். முக்கியமாக ஃபயரு ஏன் அதுக்கான இக்னோரன்ஸுங்க. ஃபயரோட இம்பார்ட்டன்ஸ் தெரியாமே நம்ம ரியாக்ட் பண்ணாமல் இருப்போம். அதனோட இக்னோரன்ஸும் சொல்லலாம், அதை நெக்லிஜென்ஸும் சொல்லலாம், இன்டிஃபரன்ஸு, இன்னொன்று இன்டிசிப்ளின் சொல்லலாம். ஒரு வேலை செய்கிற இடத்துல இது 3த்தையும் நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். பேசிக் நாலேஜும் இருக்கணும் கண்டிப்பாக ஒரு பில்டிங்கில் இருக்கும்போது. அப்போ தான் நம்ம ஃபயர்லேருந்து தப்பிக்க முடியும், இல்லை மற்றவங்களை காப்பாற்றவும் முடியும். ஃபயர் உயிரை போக்கக்கூடிய விஷயம். அதனால் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ஃபயர் ப்ரிவென்ஷன் ஆக்டிவிட்டியை ப்ராக்டிஸ் பண்ணணும் எப்போவுமே. ஒரு ஃபயர் ஹசார்டு இருக்கிற ஒர்க் பிளேஸில் எப்படி நடந்துக்கணும்னு தெரியணும். ஓகேங்களா. அதில் முக்கியம் நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஃபயர் டிடெக்ஷன் சிஸ்டம் என்னென்ன இருக்குது, ஃபயர் எக்யூப்மெண்ட் என்னென்ன இருக்குது, அது கரெக்டாக அந்த இடத்துல இருக்கா, ஃபயர் ஆச்சுன்னா எஸ்கேப் ரூட்டில் போக முடியுமா அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். ஃபயர் ரிலேட்டடாக என்னென்ன அசசரிஸ் இருக்குது. ஸ்மோக் டிடெக்டர் இருக்குது, ஹீட் டிடெக்டர் இருக்குது, ஹூட்டர் இருக்குது, மேனுவல் கால் பாயிண்ட் இருக்குது, ஃபயர் டேம்பர் இருக்குது. ஏன்னா ஏசி சிஸ்டம் இருக்கும், HVAC ஃப்ளோர்லெல்லாம், ஒரு பெரிய பில்டிங்ஸ்லாம் கண்டிப்பாக
HVAC சிஸ்டம் இருக்கும், இப்போ சென்ட்ரலைஸ்டு ஏசி இருக்கும். அங்கே வந்து உங்களுக்கு ஃபயர் ஆச்சுன்னா அது எல்லா இடத்துலையும் ஒரு ஃப்ளோரில் ஆச்சுன்னா அடுத்த இடத்துல ஃப்ளோருக்கு பரவறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் என்ன பண்ணுவாங்க, ஃபயர் டேம்பர் கொடுப்பாங்க. ஃபயர் ஆகும்போது அந்த டேம்பர் வந்து அந்த டக்டில் க்ளோஸ் ஆகிடும். ஸோ அது ரொம்ப முக்கியம். அது கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையான்றதை பார்க்க வேண்டிய முக்கியமான சூழ்நிலை. அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்டேர்வெல் ப்ரெஷரைஸ்ட் ஃபேன். ஸோ லிஃப்ட்டில் இல்லை ஸ்டேர் கேஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபேன் வந்து ஃபயர் ஆகும்போது ஆப்ரேட் பண்ணுவாங்க, ஆன் ஆகிட்டு உங்களுக்கு அந்த ப்ரெஷரைஸாக வச்சுன்னு இருக்கும் அடுத்த இதுக்கு பரவாமல் இருக்கிறதுக்காக. சரி, எப்படி எக்ஸ்டிங்யூஷரை யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 விஷயம் தாங்க. பாஸ்ன்னு சொல்லலாம். பாஸ்ன்னு புரிஞ்சுக்கணும். புல் ஃபஸ்ட்டு சேஃப்டி பின் ஒன்று இருக்கும். ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா சேஃப்டி பின். அந்த சேஃப்டி பின்னை எடுத்துகிட்டு அடுத்தது எங்கே நம்ம வந்து ஃபயரை வந்து எந்த இடத்துல வந்து நம்ம வந்து அந்த ஃபயர் எக்ஸ்டிங்யூஷரை இதை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத நீங்கள் எய்ம் பண்ணணும். பேஸ் ஆஃப் தி ஃபயரில் தான் யூஸ் பண்ணணும். அந்த கெமிக்கல் இருக்குது இல்லையா, அந்த கெமிக்கலோ இல்லை இதுவோ வந்து ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் யூஸ் பண்ணும்போது பேஸ் ஆஃப் ஃபயரோட பாட்டம் சைடு அந்த இடத்துல நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி எய்ம் பண்ணி அதை வந்து அமுக்கணும், ஸ்குவீஸ் பண்ணணும். அதான் ஸ்குவீஸ் த ஹேண்டல்னு சொல்கிறாங்களே, ரெண்டாவது ஸ்குவீஸ் பண்ணணும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டம். இந்த ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் எப்படி வந்து ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் வந்து அங்கங்கே வச்சுருப்பாங்க. இந்த ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் வந்து எல்லா ஃப்ளோர்லேயும் வச்சுருப்பாங்க. ஓகேங்களா, எங்கெங்கெல்லாம் தேவையோ அந்த லொக்கேஷன் பேஸ் அப்ளிகேஷன் பேஸ் பண்ணி கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ஃபயர் கிளாஸிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டம் எப்படின்னா இது இன்பில்ட் மாதிரி ஆட்டோமேட்டிக் ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு பம்ப் மூலிமா ஆப்ரேட் பண்ணுற வாட்டரை வந்து ஸ்ப்ரே பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டம். ஃபயர் பம்ப் ரூம்லேருந்து பம்ப்ஸ் இருக்கும் யூட்டிலிட்டி பில்டிங்கில். அங்கேருந்து இது வந்து எல்லா ஃப்ளோருக்கும் ஹெட்ரு மூலிமா எல்லா ஃப்ளோருக்கும் எல்லா பிளாக்குக்கும் கனெக்ட் ஆகி போகும். அது வந்து எப்போ ஃபயர் ஆகுதோ அந்த ஃபயர் ஹீட் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் ஹீட் ரைஸ் ஆகும்போது அந்த பஸ்ட் ஆகும் பல்பு. ஸோ அதுதான் ஆட்டோமேட்டிக் ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டம். இது வந்து எல்லா ஆஃபீஸ் ஏரியாலையும் இருக்கும். ஃப்ளோரில் பாருங்கள், இது வந்து ஃப்ளோரில் எங்கே லொக்கேஷன் ஸ்ப்ரிங்க்லர் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரில் இந்த ஃபஸ்ட்டு ட்ராயிங் பார்த்தீங்கன்னா ரைட் சைட் டாப் சைடு வந்து ஃபால் சீலிங் கீழே இருக்குது பாருங்கள். இது காமனாக எல்லா பில்டிங்லையும் இருக்க வேண்டியது ஒரு இது. அது வந்து நம்ம வந்து பெண்டன்ட் ஸ்ப்ரிங்க்லர்னு சொல்லலாம். பிலோ ஃபால் சீலிங்கில் இருக்கிறது வந்து பெண்டன்ட் ஸ்ப்ரிங்க்லரு. மேலே ஃபால் சீலிங் மேலே டாப்பில் இருந்ததுன்னா அது வந்து அப்ரைட் ஸ்ப்ரிங்க்லர். இது வந்து இந்த ஸ்ப்ரிங்க்லர் எங்கெல்லாம் இந்த ஸ்ப்ரிங்க்லர் என்ன ஆகும் அப்படின்றனா ஹீட் ஆகும்போது அந்த பல்பு இருக்கு இல்லையா, நடுவில் அந்த பல்பு வந்து வெடித்து தண்ணி ஸ்ப்ரே பண்ணி விட்ரும் ஃபயர் ஆகிற இடத்துல ஆட்டோமேட்டிக்காக. பம்பு வந்து சிஸ்டம் எப்பவுமே அந்த ப்ரெஷரைஸ்டாக இருக்கும் அந்த லைனு. எப்போ அந்த பல்பு வெடித்த உடனே உங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் ஃபுல்லாக தண்ணி ஸ்ப்ரே ஆகிடும். இதில் வந்து இது நிறைய ஸ்ப்ரிங்க்லர் டைப்ஸ் இருக்குது. டெம்பரேச்சர் பேஸ் பண்ணி அந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்ப்ரிங்க்லர் பல்ப் கிடைக்கும். அதை வந்து அந்தந்த இடத்துல நம்ம இன்ஸ்டால் பண்ணுவாங்க. லொக்கேஷன் பேஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் ரேட்டிங் பேஸ் பண்ணி பாருங்கள். 57 டிகிரினா அதுக்கு ஒரு கலர் இருக்கும், அந்த ஆரஞ்சு. 68னா ஒரு ரெட் கலரு. 70 ஒரு கலருக்கும் ஒரு டெம்பரேச்சர் ரேஞ்ச் இருக்குது. அப்ளிகேஷன் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அந்த இடத்துக்கு அந்த மாதிரி அதை போடுவாங்க. இது பாருங்கள், அது ஜஸ்ட் அந்த பல்ப் ஒரு ஸ்ப்ரிங்க்லர் பல்ப் எப்படி இருக்குன்றதுக்காக அந்த சென்சிட்டிவ் பல்ப் கிளாஸ் பல்ப்னு இருக்கு இல்லையா, டெம்பரேச்சர் சென்சிட்டிவ் கிளாஸ் பல்ப். அதுதாங்க கலர் வந்து இப்போ இதில் ரெட் இருக்குன்னா அதுக்கு வந்து எவ்வளோ டெம்பரேச்சர் 68 டிகிரி. இது கன்வென்ஷனல் டைப். 68 டிகிரி நார்மலாக எல்லாத்தையும் போடுவாங்க. சில இடத்துல இப்போ வந்து ஒரு ஹோட்டலாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு டிஜி ஏரியாவாக இருக்கலாம், அங்கெல்லாம் வந்து டெம்பரேச்சர் ஹையாக எப்போவுமே இருக்கும். அந்த ஏரியாவுக்குலாம் அந்த அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸை நம்ம போட்டுக்கலாம். ஸோ இதில் சீலிங், இதில் ஒரு அசம்பிளி ஜஸ்ட் பார்த்துங்க. அதுக்காக தான் இந்த ட்ராயிங் இமேஜ் போட்டிருக்கேன். சீலிங் அசம்பிளி, அப்புறம் டிஃப்ளெக்டர் எப்படி வந்து சுற்றி வந்து தண்ணி அடிக்கும்ல, அந்த டிஃப்ளெக்டர் இருக்குதான்னு பார்த்துக்கலாம். அது நல்லா இருந்ததுன்னா ஃபுல் கரெக்டாக இது அந்த ஃப்ரேம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங்க்லருக்கு அப்புறம் ஹைட்ரண்ட் சிஸ்டம். இதுவும் வந்து பம்பு பேஸ் பண்ணி ஹைட்ரண்ட்டும் ஸ்ப்ரிங்க்லர் எல்லாமே சேர்ந்து தான் ஒரு பம்ப் ரூமில் உங்களுக்கு தண்ணியை வந்து எல்லா பில்டிங்க்கும் வரும் நம்மளுக்கு. அது இது ப்ரெஷர் மெயின்டைன் பண்ணிங்கன்னா அந்த ப்ரெஷருக்கு ஏற்ற மாதிரி வரும் வெட்ரைசர் மூலிமா. இது வந்து பில்டிங் சுற்றி இருக்கும் இந்த பாயிண்ட்டு, ப்ளஸ் ஃப்ளோர்லேயும் இருக்கும். இந்த ஹைட்ரண்ட் சிஸ்டமில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னல் ஆட் ஹைட்ரண்ட்டு, இன்டர்னல் ஆட் ஹைட்ரண்ட்னு சொல்லுவோம். அதான் எக்ஸ்டர்னல்னால் நான் பில்டிங் சுற்றி இருக்கிற ஹைட்ரண்ட் பாயிண்ட்ஸு. இன்டர்னல் வந்து பில்டிங்குள்ளே ஃப்ளோர் லெவலில் இருக்கும். ஸோ பில்டிங் சுற்றி இருக்கிறது எக்ஸ்டர்னல்னா என்னென்னா, அந்த ஃபஸ்ட்டு ட்ராயிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ட்ராயிங் லெஃப்ட்டில் இருக்கிறது வந்து ஹைட்ரண்ட் பாக்ஸு. இது வந்து பில்டிங்லேயும் எங்கெல்லாம் ஹைட்ரண்ட் பாயிண்ட் இருக்கோ அந்த
பைப் லைன் பக்கத்தில் வால்வு திறக்கிறதுக்காக இது எல்லாம் மேனுவலாக பண்ணணும். நீங்கள் இந்த எக்ஸ்டர்னல் ஹைட்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் மேனுவலாக தான் நம்ம திறந்து ஃபயர் சேஃப்டி டெக்னீஷியன் வந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஃபயர் ஆஃபீஸர் இன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ் பண்ணி எமர்ஜென்சி அவங்களே ரியாக்ட் பண்ணுவாங்க. அதுக்கான ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்க வந்து இந்த ஃபயர் பாக்ஸில் இருக்கிற அந்த ஓஸை எடுத்து போட்டு யூஸ் பண்ணி ஃபயரை வந்து அணைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற அந்த பாக்ஸ். அது ஒரு பாயிண்ட்லேயும் அந்த பாக்ஸ் இருக்கும். அதில் ஓஸ் இருக்கும், ஃபயர் ஓஸ் இருக்கும். அது வந்து ஹோஸ் போட்டிருக்காங்க இல்லையா, அதுதான் அந்த எக்ஸ்டர்னல், அதாவது பில்டிங் சுற்றி இது மாதிரி பாயிண்ட் இருக்கும். அந்த பாயிண்ட்லேருந்து இந்த ஹோஸ் கனெக்ட் பண்ணி நீங்கள் வெளில ஃபயர் ஆகும்போது யூஸ் பண்ணுறது. அதேமாதிரி இன்டர்னலில் பார்த்தீங்கன்னா ரைட் சைட் டாப் ஃபஸ்ட் ட்ராயிங் பார்த்தீங்கன்னா அந்த ட்ராயிங் ஃப்ளோருக்குள்ளே இருக்கிறது ட்ரம் ஓஸ் ரீல் ட்ரம்னு சொல்லுவாங்க. அந்த டோஸ் ரீல் ட்ரம்மில் ஏற்கனவே இருக்கும். அதில் எடுத்து நீங்கள் ஃபயர் குவிஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா ஃபயர் பிரிகேடு. அது வந்து எமர்ஜென்சி தண்ணி இல்லாத டைமில் வெளிலேருந்து வந்து ஃபயர் இன்ஜினை கூப்பிட்டு அங்கேருந்து கூப்பிட்டு அதில் கனெக்ட் பண்ணி நம்ம பில்டிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் தண்ணியை, வாட்டர் ப்ரெஷரைஸாக. இது அதனுடைய அக்சசரிஸ், ரைட் சைட் ட்ராயிங்ஸ்லாம் அதனுடைய அக்சசரிஸ் தான். அது வால்வு, ரோஸ்டில் ட்ரம் இதெல்லாம் இருக்குது. ஒரு பம்ப் ரூம் சொல்லியிருந்தேன், இந்த ஃபயர் ஹைட்ரண்ட்டு ஸ்ப்ரிங்க்லர் பம்ப். அதனுடைய செட்டப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபயர் பம்ப் ரூமில் ஒரு எலக்ட்ரிக்கலாக ட்ரைவ் பண்ணுற, எலக்ட்ரிக்கல் மூலிமா ஆப்ரேட் பண்ணுற ஒரு ஹைட்ரண்ட் மெயின் பம்ப் இருக்கும். ஸ்ப்ரிங்க்லருக்கும் ஒரு மெயின் பம்ப் இருக்கும். அதே மாதிரி ஜாக்கி பம்ப் இருக்கும். ஸ்ப்ரிங்க்லருக்கு ஒன்று, ஹைட்ரண்ட் ஒன்று. டீசல் இன்ஜின் ரெண்டுத்துக்கு காமனாக சேர்ந்து ஒரு டீசல் இன்ஜின் பம்ப். டீசல் இன்ஜின் எதுக்கு யூஸ் ஆகும்? எந்த பம்ப்ஸும் வந்து இப்போ எலக்ட்ரிக்கலாக ஃபயர் ஆகிடுச்சு, மொத்தம் பவரே இல்லை அப்படின்னும் போது இந்த டீசல் இன்ஜினை ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் என்ன ப்ரெஷரில் மெயின்டைன் பண்ணுறாங்கன்றதை நம்ம ஒரு சாம்பிளுக்காக இந்த ஸ்லைடு போட்டிருக்கோம். இந்த நார்மலாக ஒரு பெரிய பில்டிங் ஒரு 11 ஃப்ளோர்ஸ் 13 ஃப்ளோர்ஸ் இருக்கிற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா நிறைய ஏரியாவுக்கு ஒரு 11 பார் மெயின்டைன் பண்ண இருக்கும், 11 kg ப்ரெஷர். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு பம்ப் ரூமோட செட்டப். பம்ப் ரூம் எப்படி ஆப்ரேட் பண்ணுவோம்? ஜாக்கி பம்ப்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரெஷர் கொஞ்சம் குறைஞ்சாவே ட்ராப் ஆனால் அது ஆப்ரேட் ஆகிற மாதிரி இருக்கும். அடுத்தது அதையும் ப்ரெஷர் ரொம்ப ஓவராக ப்ரெஷர் குறையுது அப்படின்னா அடுத்தது மெயின் பம்ப்பு ஆன் ஆகும். மெயின் பம்ப் ஆன் ஆகி அதையும் குதுவாலன்னா டீசல் இன்ஜினும் ஆன் ஆகும். ஸோ வந்து ப்ரெஷர் பேஸ் பண்ணி 11 kgலேருந்து கொஞ்சம் குறையுதுன்னா சும்மா சின்ன சின்ன லீக்கால் இல்லை ஏதாவது சின்ன லீக் இருக்குதுன்னு வச்சுங்களேன், அதுக்காக ட்ராப் ஆகிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆகும்போது இப்போ ஜாக்கி பம்ப் ஆப்ரேட் ஆகும். 11லேருந்து கொஞ்சம் குறைஞ்சா. இன்னும் ரொம்ப குறையுது 9 கீழே போகுது அப்படின்னா மெயின் பம்ப் ஆன் ஆகும். 9 அதுவும் தாங்கலைன்னா அடுத்த பம்பு டீசல் கூட ஆன் ஆகும். நம்ம அது செட்டிங் வச்சுக்கலாம். கட் ஆஃப் கட்டின் ப்ரெஷர் ஸ்விட்ச் பேஸ் பண்ணி இது ஆப்ரேட் ஆகுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபயர் வாட்டர் சம்ப்பு. இந்த ஃபயர் வாட்டர் சம்ப்பு கண்டிப்பாக ஒரு பில்டிங்கும் எவ்வளோன்றது கெப்பாசிட்டி பில்டிங்கை பொறுத்து அதுக்கான இது சாம்பிள். இது ரொம்ப முக்கியம். நம்ம ஃபயர் எப்போவுமே தண்ணி வந்து ரெகுலராக ஃபுல்லாக இருக்கான்னு பார்த்துக்கினே மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கும். அதேமாதிரி ஓவர் டேங்க் 2 பில்டிங் இருக்குதுன்னு வச்சிங்களேன், அந்த 2 பில்டிங்கில் ஓவர் டேங்க்கும் கொடுத்துருப்பாங்க. அதுலேயும் வந்து வாட்டர் லெவல் மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா அது ஃப்ளோர் லெவலுக்கு யூஸ் ஆகும். பூஸ்ட் பண்ணிக்கலாம் வாட்டர் ப்ரெஷருக்கு. அடுத்தது என்னென்ன ஃபயர் சேஃப்டி சீக்வன்ஸ் என்னங்க? ஃபயரை வந்து டிடெக்ட் பண்ணணும். ஃபயர் வந்ததுன்னா இல்லை ஹீட் ஆகுதுன்னா அதை ஃபஸ்ட் டிடெக்ட் பண்ணணும். அப்புறம் அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். அடுத்தது எப்படி ஃபயரை வந்து பெருசாக விடாமல் எப்படி தடுக்கணும், அதான் ஃபயர் ஃபைட்டிங். அப்புறம் பேசிக் ரியாக்ஷன், நம்ம என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறோம் அப்படின்றது. டிடெக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபயர் பேனல் இருக்குது, ஸ்மோக் டிடெக்டர் இருக்குது, ஹீட் டிடெக்டர். அதை ஃபயர் ஆன பிறகு இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா நம்ம ஃபயர் ஆன பிறகு என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு தான் அந்த ஸ்ப்ரிங்க்லரும் ஹைட்ரண்ட்டும் பார்த்தோம். ஆட்டோமேட்டிக்காக ஸ்ப்ரிங்க்லரை பார்த்தோம், ஆட்டோமேட்டிக்காக பல்பு பெஸ்ட் ஆகி ஃபயர் குவிஞ்ச் பண்ணோம். இதில் வந்து ஹைட்ரண்ட்டில் நம்ம வந்து ஃபயரை குவிஞ்ச் பண்ணணும் தண்ணி மூலயமா. இப்போ வந்து இது ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ஷன் பண்ணுறது. இது ஃபயர் பேனலில் ஸ்மோக் டிடெக்டர், ஹீட் டிடெக்டர். இந்த ஸ்மோக் டிடெக்டர் வந்து பார்த்திங்கன்னா சீலிங்லேயே போட்டிருப்பாங்க. கொஞ்சம் ஸ்மோக் எதாவது வந்ததுன்னு வச்சுங்க, ஸ்மோக்குன்றது பேர்லேயே தெரியும். ஸ்மோக் எதாவது வந்தது, ஹீட் ஆகுதுன்னா அந்த ஸ்மோக்கை பேஸ் பண்ணி உங்களுக்கு ட்ரிகர் பண்ணி அலாரம் கொடுக்கும். இது வந்து எல்லா பில்டிங்லையும் கண்டிப்பாக இருக்கும். இதுவும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. அதில் ஹீட் டிடெக்டர் ஒன்று இருக்குது. இந்த ஹீட் டிடெக்டர் எங்கெல்லாம் போடுவாங்க? ஹீட்டான ஏரியாவில், டிஜி ஏரியா, பேண்ட்ரி ஏரியா எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹீட் டிடெக்டர் நம்ம ஹீட்டுக்கு மட்டும்தான் இது பண்ணும். மற்ற ஏரியா இங்கே வந்து நீங்கள் ஸ்மோக் டிடெக்டர் போட்டிங்கன்னா ஈஸியாக ஸ்மோக் வரும் டிஜி ரூமில். அது வந்து கண்டிப்பாக உடனே ட்ரிகர் பண்ணி விட்ரும், தேவையில்லாம் நியூசன்ஸ். அதனால் அந்தந்த லொக்கேஷனுக்கு பேஸ் பண்ணி ஸ்மோக் டிடெக்டரும் சரி ஹீட் டிடெக்டரும் சரி போடுவாங்க. இது மேனுவல் கால் பாயிண்ட்டு. இப்போ எதுவுமே அலாரம் வரல இல்லை எதுவுமே ஆக்டிவேட் வரலனா நீங்களே மேனுவலாக வந்து அதை வந்து பிரேக் பண்ணலாம் அந்த கிளாஸை. இது வந்து மேனுவல் கால் பாயிண்ட் சொல்லுவாங்க. இது எல்லாம் வந்து ஒரு
ஃப்ளோர்லேயும் ஃபயர் எக்ஸிட், அதாவது வெளில போகிற டோர் பக்கத்தில் கண்டிப்பாக அதை போட்டிருப்பாங்க. இது ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா, இது உடச்சிங்கன்னா அலாரம் ஊட்டுற அடிக்கும். எல்லோரும் சேஃப்டிக்கு எல்லாம் உடனே ரியாக்ட் பண்ணுவாங்க. பில்டிங் கண்ட்ரோல் ரூமில் இருக்கிறவங்க, ஃபயர் சேஃப்டி ஆஃபீஸர் உடனே ரியாக்ட் பண்ணுவாங்க. எல்லோரும் வெளில போகிறதுக்கான அலாரமாக இருக்கும் அது. ஃபயர் பேனல் இதுதான் வந்து நம்ம வந்து ஃபயர் பேனல் எங்கன்னா சேஃப்டி ஆஃபீஸர் உட்கார இடமா இருக்கலாம், இல்லை பில்டிங் கண்ட்ரோல் ரூமாக இருக்கலாம். அந்த ரூமில் நார்மலாக யாராவது ஒருத்தர் ஃபயர் டெக்னீஷியன் பார்த்துன்னே இருப்பாங்க. ஸோ ஏதாவது இதுமாரி அலாரம் வருது, ஏதாவது இண்டிகேஷன் வருதுன்னா அங்கேருந்து பார்த்து அந்த அலாரம் ஆக்டிவேட் ஆகினாலும் அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ரியாக்ட் பண்ணலாம். அதுக்காக இந்த ஃபயர் பேனல் இது எல்லாத்தோட இன்டகிரேட் ஆகிருக்கும். இன்டகிரேட்னா அது எல்லா ஸ்மோக் டிடெக்டரு இது எல்லாத்தோட இது இன்டர்லிங்க் ஆகிருக்கும். எல்லா ஃப்ளோருதும் எல்லா பில்டிங்கும் எல்லாம் சேர்த்து. கேஸ் சப்ரஸ் சிஸ்டம்னு ஒன்று இருக்குதுங்க ஃபயர் ப்ரொடெக்ஷனில். இது எங்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஏரியாவில், ரொம்ப கிரிட்டிக்கலான ஏரியா, யூபிஎஸ் ரூம், சர்வர் ரூம்லாம் பார்த்தீங்கன்னா இது கேஸ் சப்ரஸ். அதுக்கான கேஸ் வந்து நோவாக் 1230 இருக்குது. அந்த நோவாக் 120 வந்து NFPAனா ஒன்றும் இல்லைங்க, நேஷ்னல் ஃபயர் ப்ரொடெக்ஷன் அசோசியேஷன் கோடு பிரகாரம் இது வந்து இதை தான் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க லேட்டஸ்ட்டு. ஸோ இது வந்து இது என்ன ஆகும், இதுவும் அதே மாதிரி தான் கிராஸ் ஜோன் மாதிரி ஸ்மோக் டிடெக்டர் சென்ஸ் ஆகும். ஒன்று விட்டாலும் இன்னொன்று 2 இடத்துலையும் போய் இது ஆச்சுன்னா 2 இடத்துலையும் ஸ்மோக் ஆகும். உடனே இது வந்து ஆக்ட் ஆகி கேஸை வந்து வெளிப்படுத்தும். கேஸை வெளிப்படுத்தும் போது அது ஈஸியாக 10 செகண்ட்லேயே இந்த டைம் செட்டிங் 10 செகண்ட்லேயே உங்களுக்கு குஞ்ச் பண்ணி விட்ரும். ஸோ சேஃப்டி மெஷர்ஸ் என்னென்ன இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, எதெல்லாம் எக்யூப்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் டேங்க் ரொம்ப முக்கியம். அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அண்டர் கிரவுண்ட் சம்ப் இருக்கும், ஓவர் ஹெட் டேங்க் இருக்கணும், கேட் வந்து ஈஸி ஆக்சஸ்க்காக இருக்கணும். ஒரு ஃபயர் வருதுன்னு என்னென்ன இருக்கணும் ஒரு பில்டிங்க்கு அப்படின்றது தான் இது. ஸ்டேர் கேஸ்னு பார்த்தீங்கன்னா, ஃபயர் ஸ்டேர் கேஸ் ஒரு 2வது இருக்கணும். ஃபயர் எக்ஸிட் ஒரு ஃப்ளோர் லெவலில் கீழே வந்து எல்லாம் ஈஸியாக வெளியில் போகிறதுக்கு ஆக்சஸ் இருக்கணும். அந்த சீலிங்லாம் ஃபயர் இருந்தாலும் எதுவும் ஆகாத அளவுக்கு ஃபயர் ரிட்டர்ன் சீலிங் போடணும். கார்பெட் அதேமாதிரி போடணும். ஜிப்சம் போர்டு போடணும். பார்ட்டிஷன் போர்டு இந்த எலக்ட்ரிக்கல் ரூம்லேயும் சரி, எல்லாம் ஏஹெச் ரூம்லலாம் வந்து ஒரு ஃப்ளோர் லெவலில் வந்து ஃபயர் ரிட்டார்டன்ட், அதாவது ஃபயரை வந்து வந்தாலும் எதுவும் ஆகாத அளவுக்கு ஆனால் அந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம ஜிப்சம் போர்டெலாம் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அது மேனுவல் கால் பாயிண்ட் பப்ளிக் ஆர்டர் சிஸ்டம். பப்ளிக் ஆர்டர் சிஸ்டம் வந்து இது ஃபயர் ஆச்சுன்னா அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுறது. இது எவாக்குவேஷன் ட்ரில்லு, எமர்ஜென்சி எவாக்குவேஷன் வருஷத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக கண்டக்ட் பண்ணுவாங்க. இல்லை 6 months ஒன்ஸ் அது கண்டக்ட் பண்ணணும். அட்லீஸ்ட் மினிமம் இயர்லி ஒன்ஸ் கண்டக்ட் பண்ணணும். அதாவது ஃபயர் வந்தால் என்ன பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ட்ரில் மாதிரி கண்டக்ட் பண்ணணும். ஃபயர் வந்துச்சுன்னா நம்ம வந்து ஒரு நம்மளே ஒரு அலாரம் மாதிரி கொடுத்து அதை வந்து எல்லோரும் எந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணுறாங்க, எப்படி வராங்க, அவங்க ஃபயர் எக்ஸிட் ரூம் எப்படி இருக்குது அப்படின்றது அது தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம வந்து இதை மார்க் ட்ரில்னு சொல்லுவோம். ஒரு சாம்பிள் ட்ரில் மாதிரி ஃபயர் ஆச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்றதுக்காக அவேர்னஸ் எல்லா பில்டிங் மேனேஜ்மெண்ட்டும் இது பண்ண வேண்டியிருக்கும். இது முக்கியமாக சேஃப்டி டெக்னீஷியன் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ இதில் வந்து என்ன மாதிரி எமர்ஜென்சிலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபயரு, பாம் த்ரெட்டு, இல்லை வந்து ஏதாவது எர்த்குயிக்கு, இது மாதிரி நேச்சுரல் கலாமிட்டியில் இயற்கையாக நிகழக்கூடிய ஒரு அன்சேஃப் விஷயங்களில் வந்து நம்ம வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுறோம், அதுக்காக தான் இந்த எமர்ஜென்சி ஃபயர் மட்டும் தான் எமர்ஜென்சி எவாக்குவேஷன் கிடையாது. வேறு மற்ற எது வந்தாலும் எமர்ஜென்சியாக நம்ம ரியாக்ட் பண்ணுறதுக்காக இந்த எமர்ஜென்சி மார்க் ட்ரில் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு ட்ராயிங். நம்ம ஒரு ஃப்ளோரில் எப்படி வெளில போனோம், கிரவுண்டு, அதாவது எந்த ஃப்ளோரில் ஃபயர் ஆனாலும் சரி, எந்த பில்டிங்கில் ஆனாலும் சரி, மொத்த பேரும் வெளில வர்றதுக்கு ஆனால் ரூட் வந்து ஃபயர் டெக்னீஷியன் தெரிஞ்சிருக்கணும். இந்த எவாக்குவேஷன் பிளான் கண்டிப்பாக வச்சுன்னு இருப்பார் ஒரு சேஃப்டி ஆஃபீஸர். அதை தெரிஞ்சு வச்சுக்கணும். அந்த ரூட்லாம் கரெக்டாக இருக்கா, இண்டிகேஷன்லாம் அதாவது ஏரோ இண்டிகேஷன்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும் எப்போவுமே. அதை பார்த்துட்டு வெளியில் வந்து அசம்பிளி பாயிண்ட் இருக்கும், எல்லோரும் அந்த வெளில வந்துடணும். ஃபயர் அலாரம் அடித்தா அது என்ன ரூட் மேப் மாதிரி இது எப்படி போகணும். ஃபயர் ஆச்சுன்னா ஒரு ஃப்ளோரில் 2 எக்ஸிட் இருக்குன்னா அந்த 2 எக்ஸிட் வழியாக வந்து கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து வெளில அசம்பிளி ஏரியாவில் அசம்பிள் ஆகுதாங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் தொடர்ந்து வீடியோ போட முடியும். உங்களுடைய மோட்டிவேஷன் இருக்கிற வரைக்கும் இருந்ததுன்னா இன்னும் நல்லா சிறப்பாக செய்ய முடியும்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.